ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். குடுக்கலான்னு கையில குடுக்கலான்னு வந்துட்டு, அந்த ப்ராடக்ட்ட கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகல. ஆப்ல இருந்து அத அனுப்பிச்சதுலேருந்தே பிரச்சனைன்னு சொல்லி திரும்பவும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ப்ராடக்ட்ட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மறுபடியும் ஆர்டர் போட்டுக்கோன்னு சொல்ட்டாரு. சரி நான் மறுபடியும் ஆர்டர் போட்டு நேராவே நான் வேர் ஹவுஸே கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போயிட்டு நேரா அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன். நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, ட்ரூ வியூ கேமரா தான், சிசிடிவி கேமரா தான் வாங்கியிருந்தேன். சரி ஒரு வழியா அத வாங்கிட்டு, நேரா அத வண்டியில எடுத்துட்டு நேரா அங்கேருந்து கிருட்டுன்னு கிளம்பி நேரா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்தோனே, இந்த கேமரா வந்துட்டு ஆன் பண்ணலாம், சரி ஃபிட் பண்ணலான்ட்டு இந்த கேமராவ பார்த்தேன். இந்த கேமரா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, 360 டிகிரில வந்துட்டு எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல இருந்து ஃபோன்லயே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது வைஃபையே தேவையில்ல. சிம் கார்டும், மெமரி கார்டும் போதும் இந்த இதுக்கு. போட்டு நம்ம வீட்லயே வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ திருப்பிக்கலாம். தென் அப்புறம் வந்துட்டு டூ வே ஆடியோ கனெக்ஷன் அத காட்டுறேன் பார்த்தீங்களா? அந்த டூ வே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோன் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெளியில இருப்போம். அங்க வீட்ல இருக்கவங்க பெரியவங்க, வயசானவங்க இருப்பாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும் மறந்துருப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஃபோன் மூலம் அதில பேசி நம்ம கன்வே பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு ஃபியூச்சர் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இதில வந்துட்டு நைட் விஷன், கலர் டைம் ஆல் விஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடாப்டரு அந்த இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. 360 டிகிரில வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்துட்டு 360 டிகிரில ரொட்டேட் பண்ணிக்கலாம். 4G சிம் போட்டுக்கலாம். 256 ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹியூமன் டிடெக்ஷன்னா யாராவது வந்தாங்கன்னா நைட் டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு குடுத்துரும். அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் இன்டோர், அவுட்டோர்ல போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஃபியூச்சர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய இதில என்னென்னத்துக்குன்னு சொல்லி எல்லாமே ஒரு புக்லெட் மாரி மெனு கார்ட்ல குடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் உங்க ஃப்ரண்ட்ல கேமரா முன்னாடி காட்டுறேன் பாருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இத கனெக்ட் பண்றதுக்கு மாட்டலான்ட்டு போயிட்டு, நம்ம நேரா ஃபர்ஸ்ட்டு வந்து சிம் கார்டு நான் ஃபிட் பண்றேன். சிம் கார்ட ஃபிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெமரி கார்டும் இதில போட்டுக்கலாம். மெமரி கார்டும் அதில வந்து போட்டு நானு இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு, அந்த ப்ராடக்ட்ட வந்து கையில எடுத்துவிட்டேன். எடுத்து முடிச்சுட்டு மாட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அந்த சிசிடிவி கேமராவ. அதுக்கப்புறம் இது வந்து ரீசெட் பட்டன் அந்த இதில கேமராவிலே வர்றது. ரீசெட் பட்டனு, பவர் பட்டனுன்ட்டு. அந்த ரீசெட் பட்டன வந்துட்டு இது பண்ணிட்டு பவர் அடாப்டர் இன்புட் கனெக்ஷன் வந்து குடுக்குறேன் அந்த கேமரால. இது வந்து அந்த கேப்பு அந்த ஏன்னா மழை வெளியில போடுறோம் அப்படின்னாக்கா, மழை ஏதாவது வந்ததுன்னா உள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கேப் போட்டு அந்த டம்மி போட்டு மூடுற மாரி குடுத்துருக்காங்க. அந்த கேப் போட்டு மூடிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இத. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு, நேரா போய் ஃபிட் பண்றதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ட்ரில் மிஷினு எல்லாமே ரெடி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் எங்க மாமன் பையன்ட்ட. அவனும் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இத ஃபிட் பண்ணிட்டு, இந்த டம்மி போட்டு மூடிடுறோம். மூடிட்டு ப்ராப்பரா மூடிறணும் தான். இல்லன்னா மழை தண்ணி ஏதாவது போயிடுச்சுனாக்கா, ரிப்பேர் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மழை தண்ணி போகாத மாரி, அதுக்காக இந்த டம்மி கேப் போட்டு ப்ராப்பரா மூடிட்டோம்னா, ஒயர்ல எதுவும் இது பண்ணாது. அதுக்கப்புறம் ட்ரில் மிஷின் என் மாமன் பையன் எடுத்துட்டு வந்தோனே, நான் போய் நேரா ட்ரில் மிஷின போட்டு அந்த கேமராவ ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு ஆள் எங்க இருக்காங்களோ, அது ஆட்டோமேட்டிக்காவே 360 டிகிரில நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? தென் அப்புறம் வந்துட்டு இத எப்படி ஆன் பண்ணலான்னு பார்க்கலாம். இத வந்துட்டு ஆன் பண்றதுக்கு வந்து ட்ரூ வியூ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரூ வியூ ஆப்ல டவுன்லோட் பண்ணி இந்த கேமராவுடைய நம்பர வந்துட்டு இது வந்து 4G சிம் வைஃபை இல்ல. அதனால 5G சிம்ல மாத்திட்டு T81 120SFன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில போயிட்டு நம்ம வந்து இதில வந்து ஸ்கேன் பண்ண சொல்லி காட்டுது. ஓகே குடுத்துட்டு ஸ்கேன் பண்றோம். அந்த கேமராவிலேயே அந்த சிசிடிவி அந்த கியூஆர் கோடு ஒட்டியிருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி வெயிட் பண்ணணும் இது 100 வர வரைக்கும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, என் சாப்பிட்டியா? மாமன் பையன வச்சு டெஸ்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ரிவ்யூ நான் செம்மையா சாப்பிட்டேன். நீ இருக்குதுங்க. சாப்பிட்டியா? அந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எங்க பாட்டி வந்துட்டு அங்க வீட்லருந்து வெளிய போறாங்க. அது இது பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? அதாவது மார்க் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? இந்த கேமரா. அதாவது மொபைல்ல பார்த்துட்டுருக்கேன். மொபைல்ல காட்டுது பார்த்தீங்களா? அதே மாரி இதில வந்துட்டு ப்ரீசெட் வியூ பண்ணிக்கலாம். அதாவது எந்த டைரக்ஷன்ல வேணுமோ, அந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம வச்சு சேவ் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த டைரக்ஷன வந்து நமக்கு வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் இந்த இதில வந்துட்டு லைட்டும் குடுத்துருக்காங்க. லைட் வேணும்னா கேமராவை லைட் ஆன் பாரு. பண்ணிக்கலாம் நைட் டைம்ல. பத்து டேய் சோப்பு சட்டை. ப்ராடக்ட் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் வாங்கிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.